செவ்வாய்க்கிழமை மன அமைதியும் குடும்ப சமாதானமும் தரும் ஜெபம். அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த அமைதியான செவ்வாய்க்கிழமை காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உலகத்தால் கொடுக்க முடியாத உன்னத சமாதானத்தை எங்களுக்கு தருவதாக வாக்கு கொடுத்த உம்முடைய பாதத்தில் வருகிறோம். கர்த்தாவே, என் மனதில் உமது சமாதானத்தை நிரப்பும். எந்த சூழ்நிலையிலும் கலக்கமில்லாமல் அமைதியோடு இருக்க உதவி செய்யும். என் எண்ணங்களையும் உணர்வுகளையும் நீர் கட்டப்படுத்தி உம்முடைய சமாதானத்தில் நிலைத்திருக்கச் செய்யும். ஆண்டவரே, இன்று எங்கள் மனதில் இருக்கும் வீணான கவலைகள், பயங்கள் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய குழப்பங்கள் யாவும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். சமாதானக்காரனே, உம்முடைய பிரசன்னம் எங்கள் இதயங்களை ஆளுகை செய்யட்டும். எங்கள் குடும்பங்களுக்குள் இருக்கும் மனக்கசப்புகள் மறைந்து ஒருமனப்பாடும் அன்பும் பெருகச் செய்யும். சூழல்கள் எங்களுக்கு எதிராக இருந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற உறுதியான நம்பிக்கை எங்களுக்குள் சமாதானத்தை நிலைநிறுத்தட்டும். இன்று நாங்கள் சந்திக்கும் ஒவ்வொருவரிடமும் அன்போடும் கனிவோடும் பேச எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய ஆசீர்வாதம் இன்று முழுதும் எங்களை வழிநடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமம் வழியாக வேண்டுகிறோம். ஆமேன். இன்றைய வசனம்: கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 29வது அதிகாரம் 11வது வசனம். அன்பானவர்களே, நீங்கள் நேசிக்கிற உறவுகளுக்கு இந்த ஆசீர்வாதமான ஜெபத்தை அனுப்பி வையுங்கள். இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ள விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.